ராஜேஸ்வரி, 17 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை வென்ற இந்திய அணி பார்படாஸ் தீவில் பெரில் புயல் தாக்குதலால் கடந்த 4 நாட்களாக தாயகம் திரும்ப முடியாமல் அங்கு சிக்கி தவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் தனி விமானம் மூலம் இன்று அவர்கள் டெல்லிக்கு திரும்பி இருக்கிறனர். டெல்லியில் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சரித்திர சாதனையை படைத்து T20 உலக கோப்பையுடன் தாயகம் திரும்பியுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் கோப்பை வீட்டுக்கு வருகிறது, கொண்டாட தயாராகுங்கள் என்று நேற்றே இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவர் அழைப்பிற்கு இணங்க இன்று அதிகாலையிலேயே டெல்லி விமான நிலையத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்களுடன் இன்று காலை உணவை பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுடன் கோப்பையுடன் அருந்த உள்ளார். இதன் பிறகு இன்று மாலை மும்பை வாங்கடே மைதானத்தில் மைதானத்திற்கு அந்த அவர்கள் தங்கியுள்ள ஹோட்டலில் இருந்து திறந்தவெளி பேருந்தில் அவர்கள் சாலையின் இருபுறமும் ரசிகர்கள் புடை போல அவர்கள் வாங்கடே மைதானத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். வாங்கடே மைதானத்தில் ரசிகர்கள் முன்னிலையில் கோப்பையுடன் இந்திய வீரர்கள் தேசிய கொடியுடன் வலம் வர இருக்கிறார்கள். இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து T20 உலக கோப்பையை வென்று சாதனை படைத்த கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தாயகம் திரும்பி இருக்கிறது. ரசிகர்கள் இந்திய கிரிக்கெட் அணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று முழுவதும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு பாராட்டு மழை பொழிய இருக்கிறது, பரிசு மழையும் பொழிய இருக்கிறது. ஏற்கனவே 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்திருக்கிறது. இது தவிர இந்திய கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் அணியில் இடம்பெற்ற ஒவ்வொரு இந்திய வீரர்களுக்கும் சிறப்பு பரிசும் அறிவிக்கப்பட இருக்கிறது. தாயகம் திரும்பியுள்ள T20 உலகக்கோப்பையுடன் இந்தியா திரும்பியுள்ள கிரிக்கெட் வீரர்களுக்கு இன்று முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உற்சாக வரவேற்பும் பாராட்டும் பொழிய இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் காலை உணவை அவரோடு அருந்தி பிரதமர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலையில் நடைபெறும் உலகக்கோப்பை டெல்லி வீதிகளில் உலா வந்து சாலைகளில் இருந்து நேர மைதானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு மும்பை வாங்கடே மைதானத்தில் அவர்களுக்கு அந்த ரசிகர்கள் முன்னிலையில் அந்த கோப்பை காட்டப்பட்டு ரசிகர்களின் உற்சாக வரவேற்பு மற்றும் பாராட்டை இந்திய கிரிக்கெட் அணியினர் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ராஜேஸ்வரி.